ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு, இதுவரைக்கும் முழுமையாய் கர்த்தருக்கு தங்களை வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காதபடி யாராவது நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த காலை வேளையில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாகவே உங்களை ஆண்டவர் பரலோகத்திலே சேர்க்க வல்லவராக இருக்கிறார். அவர் உங்களிடத்தில் வேற ஒன்றையுமே கேட்கவில்லை. உங்கள் ஆஸ்தியை கேட்கவில்லை, உங்க பொருளை கேட்கவில்லை, உங்கள் படிப்பை கேட்கவில்லை, அந்த உள்ளத்தை கேட்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஒருவேளை இந்த பாவங்கள் என்னை விட்டு போகவில்லை என்று சொல்லி மனதில் ஏக்கத்தோடு இருப்பீர் என்று சொன்னால், நம்முடைய பாவங்களை போக்க ஒரே ஒரு பரிகாரி அவர். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல் கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். பாவங்கள் போக்கவே சாவங்கள் உலகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறந்த சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாவங்கள் நீக்க உலகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறந்த சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. இந்த இயேசுவே, இந்த இயேசுவே, இந்த இயேசுவே, இந்த இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. இந்த இயேசுவே, இந்த இயேசுவே, இந்த இயேசுவே, இந்த இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், புத்தார் உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், புத்தார் உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். நடத்திடுவார், கண்ணலை மேல் நிறுத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்த இயேசுவே, 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 எந்த இயேசுவே. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். ஹல்லேலூயா. ஒருவேளை வாழ்க்கையில நீங்கள் நம்பியிருந்த அந்த நம்பிக்கையில எல்லாம் உங்களை கைவிட்டிருக்கலாம். ஆனால் கைவிடாத ஆண்டவர் ஒருவர். ஆமென், ஹல்லேலூயா. நான் பாடினது போல நம்முடைய நண்பர் நமக்கு கைவிட்டு போய்விடலாம், நம்மோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் நம்மை மறந்து விடலாம். ஆனால் மறவாத நேசர் ஒரு நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி அப்படியே ஆண்டவரத்தில் சொல்லும், ஆண்டவரே நீர் எங்களை ஒரு நாளும் மறக்கவில்லை, ஒரு நாள் நீர் எங்களை மறக்கவில்லை. ஆண்டவரே இமைப்பொழுது கூட எங்களை நீர் கைவிடாதபடி உங்களுடைய உருக்கமான இரக்கங்களினாலே நீர் எங்களை சேர்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே.
ஹalleluya. உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. ஒருவேளை வாழ்க்கையில பாவத்தோடு பிடிபட்டு என்று சொன்னால் ஆண்டவரை நோக்கி ஜெபிங்க. ஆண்டவரே பாவத்திலிருந்து விடுதலை தாருங்க என்று சொல்லி ஜெபிக்கலாம். ஹalleluya, ஹalleluya. ஒருவேளை வாழ்க்கையில தீராத சாபத்தோடு இருப்பீர்கள் என்று சொன்னால் தலைமுறை தலைமுறையாக உங்கள் வாழ்க்கையில சாபம் உங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்க என்று பயந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை சாபங்களை ஆண்டவர் சிலுவையில சுமந்து தீர்த்தபடினாலே அவருடைய சிலுவையில் இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது. ஆமென். ஹalleluya, ஹalleluya. சாபத்துக்கு பதிலாக அவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். ஹalleluya. நமது வேதனைப்பட வேண்டியதான தேவையில்லை, நான் துக்கப்பட வேண்டியதான தேவையில்லை. ஏனென்று சொன்னால் நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார், அவர் இயேசு ராஜா. ஆமென். ஹalleluya. அவர் நமக்காக சகலத்தையும் செய்து முடித்தான் ஆண்டவர். நமக்காக வெற்றி கொடி ஏற்றி செல்கிறதான ஆண்டவராய் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் சிலுவையிலே அறைவதற்கு முன்பாக, அவர் தன்னை ஒப்பு கொடுக்கிறதுக்கு முன்பாக அவர் எருசலேமுக்கு நேராக அவர் பவனி சென்றார். நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தன்னுடைய சீஷர்களோடு தன்னை பின்பற்றுவர்கள் சூழ அவர்கள் எருசலேம் தேவாலயத்துக்கு நேராக, எருசலேம் நகரத்துக்கு நேராக அவர் கடந்து சென்ற போது முன்னடந்ததான ஜனங்களும் பின்னடந்ததான ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரை பார்த்து தேவனுக்கு மகிமை செலுத்தினார்கள். ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்திலே வருகிறதான ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி அவள் எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்த இந்த விசேஷமான இந்த லெந்து நாட்களில் வந்திருக்கிற நாம எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஒருவேளை நமக்கு அன்றைக்கு கழுதை குட்டிக்கு பின்பாக சென்று நமக்கு ஆண்டவருக்கு மகிமை ஓசன்னா சொல்வதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்காது. ஆனால் சிங்காசனத்துக்கு முன்பாக ராஜாதி ராஜாவாக வீற்றிருக்கதான ஆண்டவரை ஒரு நாள் நாம் முகமுகமாய் தரிசிப்போம். அந்த நாட்களிலே நாம் எல்லாரும் ஆண்டவரை விழுந்து பணிந்து கொண்டு ஆமென், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் வல்லமையும் உண்டாவதாக என்று சொல்லி நாம் எல்லாரும் நிச்சயமாகவே ஆண்டவரை ஒரு நாளை மகிமைப்படுத்த போகிறோம். ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடி நாம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். ஹோசன்னா ஹோசன்னா, ஜெய் ஜெய், ஹalleluya, ஸ்தோத்திரம் என் இயேசுவின் என்றதான ஒரு மலையாள பாடலை எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். Hosanna, Hosanna, Jai Jai, Hallelujah, ஸ்தோத்திரம் என் இயேசுவினே. மானம் மகத்துவமும் எல்லா புகழ்ச்சியும் மிக ரட்சகனல்லோ. Hosanna, Hosanna, Jai Jai, Hallelujah, ஸ்தோத்திரம் என் இயேசுவினே. மானம் மகத்துவமும் எல்லா புகழ்ச்சியும் மிக ரட்சகனல்லோ. பரிசுத்த தெய்வம் இயேசு. ஹோசன்னா, ஹalleluya. சிருஷ்டாவும் தெய்வம் இயேசு. ஜெய் ஜெய், ஹalleluya. பரிசுத்த தெய்வம் இயேசு. ஹோசன்னா, ஹalleluya. சிருஷ்டாவும் தெய்வம் இயேசு. ஜெய் ஜெய், ஹalleluya. Hosanna, Hosanna, Jai Jai, Hallelujah, ஸ்தோத்திரம் என் இயேசுவினே. மானம் மகத்துவமும் எல்லா புகழ்ச்சியும் மிக ரட்சகனல்லோ. சௌக்கியதாயகன் இயேசு. Hosanna, Hallelujah. மாறாத மித்திரன் இயேசு. ஜெய் ஜெய், ஹalleluya. சௌக்கியதாயகன் இயேசு. ஹோசன்னா, ஹalleluya. மாறாத மித்திரன் இயேசு. ஜெய் ஜெய், ஹalleluya. ஹோசன்னா, ஹோசன்னா, ஜெய் ஜெய், ஹalleluya. ஸ்தோத்திரம் என் இயேசுவினே. மானம் மகத்துவமும் எல்லா புகழ்ச்சியும் மிக ரட்சகனல்லோ. நல்ல இடையன் இயேசு. ஹோசன்னா, ஹalleluya. வழியும் சத்தியமும் இயேசு. ஜெய் ஜெய், ஹalleluya. நல்ல இடையன் இயேசு. ஹோசன்னா, ஹalleluya. வழியும் சத்தியமும்
ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த பாடல் படித்துக் கொண்டோம்? கைகளை வைத்துங்க பார்க்கலாம். இந்த பாட்டில் வேற ஒன்றும் இல்லை. ஓசன்னா, ஹல்லேலூயா, இயேசு, இந்த 3 வார்த்தையும் பாடினாலே இந்த பாட்டு முடிச்சுப்போம். ஆமென். மலையாளம் எனக்கு தெரியாது என்று சொல்லலாம். இது மலையாள வார்த்தை இல்லை, நம்மளோட தமிழ் பைபிள்ல இருக்கதான வார்த்தைகள். ஓசன்னா, ஹல்லேலூயா, ஜெய் ஜெய் என்று சொல்வதற்கு நமக்கு எந்த மொழியும் தடை இல்லை. நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். இந்த பாடலின் அடிகளில் விதமாய் நாம் படிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தனான ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் சகலத்தையும் சிருஷ்டித்ததான ஆண்டவர், நமக்கு சுகம் தரும் தெய்வன் அவர், நமக்கு மாறாத நண்பர் அவர், நம்முடைய நல்ல மேய்ப்பனாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். நமக்கு வழியும் சத்தியமான ஆண்டவர் மீண்டுமாய் நம்மை சேர்த்து கொள்ளும்படியாய் வரப்போகிற அந்த அர்த்தத்துடான பாடல் எல்லாரும் சேர்ந்து எழுந்து நின்று பாடலாம். அந்த ஓசன்னா அந்த ஊர்வலத்தை அல்லாவிட்டால் ஆண்டவர் எருசலேமுக்கு நேராக சென்றதான அந்த ஊர்வலத்தை நாம் நம்முடைய மனதிலே கொண்டு கொள்ளும். ஆண்டவரத்திலிருந்து அற்புதங்களை பெற்ற அநேகர் அந்த ஊர்வலத்தில் கடந்து சென்றிருக்கலாம். அநேகர் அந்த ஊர்வலத்தில் முன் பின்னாக சொல்லியிருப்பாங்க. அந்த குருடனை நினைத்து பாருங்க. குருடன் ஒருத்தன் சுகம் பெற்றான். அவன் அந்த கூட்டத்துல கையை கட்டி கொண்டு பின்னால் நடந்து போய் கொண்டிருக்க மாட்டான். நான் குருடனா இருந்தேன், கர்த்தர் என்னுடைய பார்வைகளை திறந்தார், கர்த்தர் என்ற கண்களை திறந்தார். நான் குருடனா இருந்தேன், பிச்சைக்காரனா இருந்து கொண்டிருந்தேன். ஆண்டவர் இன்றைக்கு என்னை மனிதர்களுக்கு முன்பாக தலை நிமிர்ந்து நிற்க செய்திருக்கிறார் என்று சொல்லி எல்லாரும் சந்தோஷத்தோடு அவர்களுக்கு முன்பாக நடனமாடி பாடி துதித்து இருந்திருப்பான். அதே போல மீண்டுமாய் நாமும் சேர்ந்து இதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தவளாக எல்லாரும் சேர்ந்து மீண்டுமா இந்த பாடலின் அடிகளை பாடலாம். Hosanna, jai jai, hallelujah, Sotram Yesuvinal. Aanam mahatvamum ella pugattiyum ega rakshaganallo. Hosanna, Hosanna, jai jai, hallelujah, Sotram Yesuvinal. Aanam mahatvamum ella pugattiyum ega rakshaganallo. பரிசுத்த தெய்வமே இயேசு, ஹோசன்னா ஹல்லேலூயா. சிருஷ்டாவாம் தெய்வமே இயேசு, ஜெய் ஜெய் ஹல்லேலூயா. பரிசுத்த தெய்வமே இயேசு, ஹோசன்னா ஹல்லேலூயா. சிருஷ்டாவாம் தெய்வமே இயேசு, ஜெய் ஜெய் ஹல்லேலூயா. Hosanna, Hosanna, jai jai, hallelujah, Sotram Yesuvinal. Aanam mahatvamum ella pugattiyum ega rakshaganallo. Saukhyaadagan Yesu, Hosanna, hallelujah. Maarada mitran Yesu, jai jai, hallelujah. Saukhyaadagan Yesu, Hosanna, hallelujah. Maarada mitran Yesu, jai jai, hallelujah. Hosanna, Hosanna, jai jai, hallelujah, Sotram Yesuvinal. Aanam mahatvamum ella pugattiyum ega
மகத்துவத்தை அதுக்கு பாத்திரராகி அந்த ஒரே ஆண்டவருக்கு செலுத்தலாமா? ஹalleluya. மகிமைக்கு பாத்திரர் அவர், மாறாத ஆண்டவர் அவர், நித்திய காலமாக ராஜாதி ராஜாவாக அவர் அரசாளுகிறதான ஆண்டவர். ஆமென். ஹalleluya, ஹalleluya. வாழ்க்கையில வேதனையோடு கடந்து வந்திருக்கலாம், வாழ்க்கையில கண்ணீரோடு வந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் நமக்கு வழியும், நமக்கு சத்தியமும், நமக்கு ஜீவனுமான ஆண்டவர். ஹalleluya. சத்துருக்களை நமக்கு ஜெயிக்கிறதான ஆண்டவர், சத்துருக்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறதான ஆண்டவர். ஹalleluya. ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையை சுற்றிலும் காரியம் நிறைந்திருக்கதே என்று சொல்லி ஒருவேளை இதயத்தில் அங்கலாய்ப்போடு ஒருவேளை இந்த எடுத்துக் கொண்டிருக்கலாம். ஏன் என்ன இந்த காரியம் என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற ஒருவேளை நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கலாம். இது என்னை விட்டு மாறாதா என்று ஒருவேளை நீங்கள் வேதனையோடு நிறுத்திக் கொண்டிருக்கலாம். நான் ஜெபிக்கிறேன், நான் வேதம் வாசிக்கிறேன், ஆண்டவருக்கு என்று நான் உண்மையாயிருக்கிறேன், ஏன் என்னும் இதை என்னை பின்தொடர்ந்து கொண்டிருக்கேன் என்று நீங்கள் ஒருவேளை அங்கலாய்க்கிறவளாய் காணப்படலாம். அருமையான தேவஜனமே, நீங்கள் நினைக்கிறது போல நீங்கள் பார்க்கதான காரிருள் உங்களை துரத்தி கொண்டு வருகிறதான காரிருள் அல்ல. உங்கள் சத்துரு உங்களை நெருங்கி விடாதபடிக்கு, உங்களிடத்திற்கும் சத்துருவுக்கும் இடையிலே பிரிவினை உண்டாக்கும்படியாக ஆண்டவர் சத்துருக்களை தடுத்து நிறுத்தும்படியாக அவர்களுக்கு அவர் தடுத்து நிற்கும் பெருஞ்சுவராக நின்று கொண்டிருக்க என்பதை மறந்து போய்விட வேண்டாம். நாம் பின்னிட்டு பார்க்க வேண்டாம், நாம் அங்குமெங்கும் பார்க்க வேண்டாம். பின்னிட்டு பார்த்ததான லோத்தின் மனைவி உப்பு தூணாய் மாறி போய்விட்டால் தேவஜனமே, நாம் முன்னிட்டு பார்ப்போம். நமக்கு முன்பாக ராஜாதி ராஜாவாக, வெற்றியின் வேந்தனாக அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் ஆண்டவர் நமக்கு முன்பாக கடந்து சென்று கொண்டிருக்கிறார். அவர்களை ஏறெடுத்து பார்ப்போம், அவர்களை நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்து எல்லாரும் பிழைத்துக் கொண்டிருந்தார்கள். ஒருவேளை வாழ்க்கையில நம்பிக்கையிலிருந்து வந்து கொண்டிருக்கலாம். எனக்கு நம்பிக்கையே இல்லாமல் போய்விட்டேன் நினைத்திருக்கலாம். நான் ஒரே ஒரு காரியத்தை நம்பியிருந்த அதுவும் எனக்கு கைகூடாமல் போய்விட்டேன் ஒருவேளை அழுது கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், அழாதே என்று சொல்கிறார். அந்த நாயின் ஒரு விதவை அவ்விதமாய்த்தான் தன்னுடைய ஒரே நம்பிக்கை, தன்னுடைய மகன் மரித்து போய்விட்டான். அவருடைய முழு நம்பிக்கையும் இழந்து போய்விட்டது. அவள் கண்ணீரோடு அங்கே சென்று கொண்ட போது அவருடைய கண்ணீரை பார்த்து மனதுருகுதான் ஆண்டவர். இன்றைக்கு உங்களுடைய கண்ணீரை பார்த்து மனதுருகுதான் ஆண்டவரா இருக்கு. ஆமென், ஹalleluya. எவ்விதமாய் நாயின் ஒரு உதவியின் மகனுக்கு உயிர் கொடுத்தது போல அருமையான தேவஜனமே, உங்களுடைய நம்பிக்கை இழந்தின்றைக்கு மரித்து போயிருக்கலாம். ஆனால் மீண்டும் நீங்கள் நம்பி இருக்கதான அந்த காரியங்களை கர்த்தர் மீண்டுமாக உயிர்ப்பிக்க கத்த விரும்புகிறார். அவரால் முடியும் தேவஜனமே. அவர் நம்முடைய நம்பிக்கையின் நாயகர், அவர் நம்முடைய நம்பிக்கையின் தேவன். அவரை நம்பி இருக்கதான நம்பி இருக்கிற வாழ்க்கையில அவர் என்றைக்கு உங்களை பிரகாசிக்க பண்ணுகிறதான ஆண்டவராக இருக்கிறார். அப்படியே ஆண்டவரை பார்த்து பாடி ஆண்டவரை மயப்படுத்துவோம். ஹalleluya. உம்மையே நம்புவேன், உம்மையே ஆராதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவரை மயப்படுத்துவோம். உம்மையே